மே மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? உங்கள் முழு இருதயத்தோடும் அவரை தேடினீர்களானால் அவரை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த மே மாதத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். வாழ்க்கையினுடைய பயணத்தில் இன்றைக்கு ஒரு புதிய மாதத்தை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். புதிய மாதத்துக்குள்ளே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சந்தோஷமான சூழ்நிலைகள் ஒருவேளை நமக்கு இல்லாமல் இருக்கலாம். சந்தோஷமான ஒரு விதமான பிரச்சனைகள், நம்ம சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னை நடத்துவார் என்கிற அந்த உறுதியிலும் அந்த விசுவாசத்திலும் நாம் மகிழ்ச்சியாய் நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு மாதத்தையும் நம்ம சந்திக்கும் பொழுது அந்த மாதத்தில் கர்த்தர் எனக்கு என்ன வாக்குத்தத்தத்தை தரப்போகிறார் என்கிற ஒரு வாஞ்சை நம்ம எல்லாருடைய உள்ளங்களில் இருக்கும். இந்த மே மாதம் நமக்கு நிறைய தேவைகள், நிறைய காரியங்கள், நமக்கு எதிர்பார்ப்புகள், புதிய புதிய சவால்களை சந்திக்க வேண்டியது எல்லாம் இருக்கும். ஆனாலும் கூட இதன் மத்தியில் இன்றைக்கு ஒரு புதிய விதமான வாக்குத்தத்தத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு வித்தியாசமான இதை வாக்குத்தத்தமாக கூட நீங்கள் நினச்சிருக்க முடியாது. ஆனால் இது ஒரு மேன்மை மிக்க ஒரு வாக்குத்தத்தம், உயர்ந்த ஒரு வாக்குத்தத்தம். இதில் ஒரு அற்புதம், ஒரு அதிசயமான ஒரு ஆழமான ஒரு உண்மை மறைந்திருக்கிறது. சங்கீதம் 34:8 இன்றைக்கு நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 34 அதிகாரம் 8 வசனம். பல முறை இந்த வசனங்களை கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லாரும் சொல்லுங்கள், என்னோடு சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. 2026 இந்த 5ஆம் மாதம், மே மாதம், நமக்கு ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன? இந்த மே மாதத்தில் கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ணுங்க? ருசித்து பாருங்கள். ருசித்து பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? பாக்கியம் கிடைக்கும். அல்லேலூயா. ஓ taste and see that the Lord is good. Taste and see that the Lord is good. Blessed is the man that trust in him. இந்த 2026 மே மாதத்தில் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அவர் மேல் நீங்கள் நம்பிக்கையாக இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். நம்பிக்கை தான் வாழ்க்கை. மனுஷனை நம்புவதல்ல, என் சூழ்நிலையை நம்புவதல்ல, என் திறமையை நம்புவதல்ல, யாரோ ஒருவரை நம்புவதல்ல, எதையோ ஒன்றை நம்பிக்கொண்டிருப்பதல்ல, கர்த்தரை நம்புவது. அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருக்கிற சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள், அவர் மேலே நம்பிக்கை வைத்து தான் இந்த மே மாதத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? துவங்குகிறோம். நம்மக்கிட்ட ரொம்ப திறமை இருக்குது, நமக்கு 4 பேர் ஏதோ சொல்லிட்டாங்க, ஏதோ நம்மக்கிட்ட கொஞ்சம் பணமும் பொருளும் இருக்குது, நம்மக்கிட்ட கொஞ்சம் மக்கள் இருக்கிறாங்க என்பதற்காக அல்ல. நம்ம கூட கர்த்தர் இருக்க போகிறார். இந்த மே மாதத்தில் நம்ம கூட யார் இருக்க போகிறது? கர்த்தர் இருக்க போகிறார். நீங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் அவர் உங்கள் கூட இருப்பார். என்ன சூழ்நிலையில் நீங்கள் பயணித்தாலும், எந்த சூழ்நிலைக்கு ஊடாக நீங்கள் கடந்து கொண்டிருந்தாலும் அதன் வழியாய் கர்த்தர் உங்களோடு கூட என்ன பண்ணுவார்? வருவார். இஸ்ரவேல் ஜனங்கள்
வனாந்திரத்தில் நடந்தபோது கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். ஆனால் என்னென்னா அவங்க சூழ்நிலையை பார்த்தாங்க, அதனால் ஆண்டவர் ரொம்ப வேதனைப்பட்டார். ஆனால் கர்த்தரை பார்த்துருந்தாங்கன்னா ஆண்டவர் சந்தோஷப்பட்டிருப்பார். அங்கே கொல்லிவாய் சர்வம் இருந்தது, தேள்கள் இருந்தது, காரிருள் இருந்தது, வெறுமை இருந்தது, பயங்கரங்கள் இருந்தது, நிச்சயமற்ற நிலை இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இது எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் என்னை நம்பி என்ன பண்ணுங்க, உங்கள் பயணத்தை துவங்குங்கள். ஆனால் நிச்சயமாக நான் உங்களை ஒரு பெட்டரான இடத்துக்கு கொண்டு போய் விடுவேன். யூ ஆர் கோயிங் டு ரீச் த பெட்டர் பிளேஸ், பட் ஆன் த வே பெட்டர் திங்ஸ் வில் ஹேப்பன், பேட் திங்ஸ் வில் சி. கெட்ட காரியங்கள் எல்லாம் பார்ப்பீங்க, ஆனால் நான் உங்கள் கூட இருக்கிறதுனால அதையெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், மாற்றுவேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், ஒரு சேனைக்குள் பாய்வேன், நான் எதற்கும் பயப்பட மாட்டேன், எதற்கும் கவலைப்பட மாட்டேன். கவலை வரும், ஆனால் நான் கவலைப்பட மாட்டேன். கர்த்தர் என்னை நடத்துவார் என்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நான் கடந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் காரியங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் இன்னைக்கு பைபிளில் நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, ஏராளமான வாக்குத்தத்தங்கள். போன மாதம் கூட ஆண்டவர் நமக்கு பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று ஏசாயா 41:10 நம்ம தியானித்தோம். இந்த மாதிரி ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் வாக்குத்தத்தங்கள்லாம் சாதாரணமான வாக்குத்தத்தங்கள். ஆனால் இந்த வாக்குத்தத்தம் இருக்கு பாருங்க, இது ஸ்பெஷல் வாக்குத்தத்தம், நிறைய பேருக்கு தெரியாது. இந்த வாக்குத்தத்தம் ஒரு விசேஷித்த வாக்குத்தத்தம். வேதத்தில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களை விட இந்த வாக்குத்தத்தம் மிக சிறந்த ஒரு வாக்குத்தத்தம். அப்படின்னு ஏன் அப்படின்னு சொன்னால், மற்ற வாக்குத்தத்தங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு அறிவை நமக்கு கொடுக்கிறது, ஒரு 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 நாலேஜை கொடுக்குது. ஆனால் இந்த வாக்குத்தத்தம் என்ன சொல்லுதுன்னா, அனுபவின்னு சொல்லுது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கின்ற ஒரு நாளாய் என்னுடைய வாழ்நாள் இருக்கட்டும். வாழ்நாள் முழுவதும், இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, எதுவும் இந்த வாக்குத்தத்தத்தை மட்டும் இல்லை, என் வாழ்நாள் முழுவதும் நான் கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ண போகிறேன், ருசித்து பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், இது ஒரு அறிவை நமக்கு கொடுக்கல, ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள என்று சொல்லுகிறது. இது வெறும் இட்ஸ் நாட் a knowledge, it is experience. இது வெறும் நாலேஜ் அல்ல, அறிவு அல்ல, இது ஒரு அனுபவம். கர்த்தர் நல்லவர் என்பது என்ன பண்ணுங்க, ருசித்து பாருங்கள். அப்போது எல்லா வாக்குத்தத்தங்களையும் என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கணும்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும், ருசித்து பார்க்கணும். டேஸ்ட் அண்ட் சீ, ருசித்து பார்ப்பது. அப்போ ஆண்டவர் நம்ம எப்படி அழைக்கிறாருன்னு பாருங்கள், எப்படி சொல்கிறார் பாருங்கள். இந்த ஏசப்பாவுடைய காரியங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள், அவர் நம்ம கொடுத்துருக்கிற சத்தியங்கள் எதுவுமே ஏதோ ஒரு விதிமுறை கிடையாது, ஏதோ ஒரு கோட்பாடு கிடையாது, ஏதோ ஒரு உபதேசம் கிடையாது, அல்லது இதெல்லாம் நீ செய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டளை கிடையாது. மற்ற மதங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய செய்ய வேண்டியது இருக்குது, நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. இதை பண்ணணும், அதை பண்ணணும், ஒவ்வொரு நாளும் அது வெள்ளிக்கிழமைனா இதை பண்ணு, சனிக்கிழமைனா அதை பண்ணு, அப்புறம் பௌர்ணமினா இதை பண்ணு, அமாவாசைனா இதை பண்ணு, ஒவ்வொரு நாள்லையும் ஏதோ நீ செய்யன்னு சொல்லுது. இதெல்லாம் கோட்பாடுகள் நம்ம செய்ய சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீ அனுபவின்றார். கம் அண்ட் see, கம் அண்ட் டேஸ்ட். என்னை என்ன பண்ணு, ருசித்து பார். நீ வா. எப்படி வா? முழு நம்பிக்கையோடு வா, உறுதியான நம்பிக்கையோடு. இந்த மாதத்தை நான் எப்படி துவங்க போகிறேன், கலக்கத்தோடு இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் கலக்கத்தை விட்டுருங்க, குழப்பத்தை விட்டுருங்க, பயத்தை விட்டுருங்க. என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு திகைக்காதீங்க. என் தேவன் இருக்கிறார், எல்லாம் பார்த்து கொள்வார் என்கிற ஒரு அனுபவத்தோடு நீங்கள் போங்க. ஹல்லேலூயா. என் தேவன் இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆனால் இது ஒரு பெரிய ஒரு அனுபவம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தை நடத்தும் போதோ அல்லது அவருடைய பிள்ளைகளை எல்லா இடத்துலையும் நடத்தும் போதோ ஆண்டவர் அவங்கள ஒரு அனுபவத்துக்குள்ளே தான் நடத்தினார். உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, போராட்டம் வராதுன்னு அப்படி பொய்ய சொல்லலை. போராட்டத்தின் வழியாக தான் நடத்தினார், பிரச்சனை வழியாக தான் நடத்தினார், சவால்கள் வழியாக தான் நடத்தினார். ஆனால் எந்த இடத்திலும் கர்த்தர் அவங்கள கைவிடவே இல்லை, அவர்களோடு கூட இருந்தார்.
அவர்களை நடத்தினார். அவர் சொல்கிறார், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னால் கட்டாயம் ஆலோசனை சொல்லுவார். என்ன செய்கிறதுனே தெரியல, இதை செய். ஒருவேளை செய்ய முடியலையா, செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு உன்னை கொண்டு வந்து நடக்காத ஒரு காரியத்தை நடத்தி காட்டுகிற கர்த்தர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் வந்து நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஏதோ ஒரு மதம் அல்ல, இது வந்து ஏதோ ஒரு நீயே ஏதோ புரியாமல் செய்து கொண்டு போகிற ஒரு காரியம் அல்ல. இது வந்து ஒரு ஜீவனுள்ள தேவனை ஜீவனோடு இருக்கின்ற காலங்களில் நான் அனுபவிக்கின்ற ஒரு வாழ்க்கை. ஜீவனுள்ள தேவனை ஜீவனுள்ள காலங்களில், என் ஜீவனுள்ள காலங்களில், என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். அப்போ பவுல் சங்கீதக்காரன் தாவீது சொன்னார், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை என்ன பண்ணும், தொடரும். ஹல்லேலூயா. Goodness and mercy shall follow me all the days of my life, not only in this month. இந்த மாதத்தில் மாத்திரம் இல்லை, நன்மையும் கிருபையும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன பண்ணும், தொடரும். அப்படி தொடரணும்னு சொன்னால் உனக்குள்ள என்ன வேணும்னா அனுபவம் வேணும். என்ன அனுபவம்? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்கிற ஒரு அனுபவம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், குழப்பத்தை விட்டு பிரச்சனைகளின் மத்தியில் இருந்தாலும் அந்த பிரச்சனையின் மத்தியில் உன்னுடைய விசுவாசத்தை நீ வளர்த்து கொண்டு ஆண்டவர் மேல் இருக்கக்கூடிய அந்த உறுதியை விட்டு விலகாமல், என்ன செய்தாலும் கர்த்தர் எதுக்காக செய்வார்? நன்மைக்காகவே செய்வார். நம்ம வந்து அதான் நான் வந்து இன்னைக்கு கூட என் ஸ்டேட்டஸ் போய் பாருங்கள், அது நேற்றே நான் குரூப்பில் போட்டேன். அதில் போட்டிருப்பேன், தம்முடைய ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்ல கடவர்கள். நம்ம என்ன நினைக்கிறோம்? வெற்றியான ஒரு சூழ்நிலை, நல்ல ஒரு சுமூகமான காலங்கள், நமக்கு எல்லாமே நல்லா நடந்தால் அதுதான் வந்து நமக்கு சுகமான காலங்கள் நினைக்கிறோம். ஆண்டவர் அப்படி நினைக்கல, ஸ்பிரிச்சுவலாக நினைக்கிறார் நம்மளை. நம்ம ஆவிக்குரிய ரீதியில் எல்லாவற்றிலும் திடனாக இருப்பது தான் சுகம். ஒரு ஆமென் சொல்லுங்க. மனம் தளராமல் இருப்பது, நம்பிக்கை இழக்காமல் இருப்பது, சோர்ந்து போகாமல் இருப்பது, போராட்டத்தின் மத்தியில் நம்மளை நாமே மாற்றிக்கொள்வது, எனக்குள்ளே என்ன குறை இருக்கிறது என்று நான் ஆராய்ந்து அறிவது. ஆண்டவர் எனக்குள்ளே வந்து சில காரியங்களை மாற்ற விரும்புகிறார், நான் மாறணும். எல்லாமே நல்ல மாதிரி நடந்தால் நான் அப்படியே தான் ரிமைனிங் சேம், நான் கெட்டு அப்படியே தான் இருப்பேன். என் புத்தி மாறாது, என் குணம் மாறாது, என் பேச்சு மாறாது, என்னுடைய கேரக்டர் மாறாது, என் சுபாவம் மாறாது, நான் மாற மாட்டேன். ஆனால் சூழ்நிலையின் ஊடாய் கர்த்தர் என்னை நடத்தும் போது அது என்னை மாற்றும். அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும். அதை பார்க்கலும் விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். நெருக்கடியான நேரத்தில் நான் என் திறமையை நம்பினா நான் என்ன நொந்து கொள்ளுவேன்? நான் கர்த்தரை நம்புறேன். கர்த்தரை நம்பும்போது நான் என்ன நினைப்பேன்? ஆண்டவரே, நான் எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன், நான் எங்கே சரியில்லை, நான் எங்கே தப்பாக நடந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு புரிதலை ஏற்படுத்துங்க. எல்லா பரிசுத்தவான்களும் சரி அந்த வழியாக தான் நடந்து போனாங்க. எல்லா பரிசுத்தவான்களும் யாருக்குமே பிரச்சனை வரல, போராட்டம் வரல, எல்லாம் சுமூகமாக போனாங்கன்னு சொல்லவே முடியாது. ஆனால் ஒவ்வொன்று மத்தியிலும் கர்த்தர் ஒன்றை போதிச்சார். நான் உனக்கு உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார். நீ தப்பு பண்ணுற, நீ கரெக்டாக போகிற, நீ கரெக்டாக பண்ணால் உன்னை என்கரேஜ் பண்ணுவார், நீ தப்பு பண்ணால் உன்னை வந்து கரெக்ட் பண்ணுவார். ஆனால் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார். கரெக்ட் பண்ணுவார். நம்ம தப்பு பண்ணால் கண்டிப்பாக கரெக்ட் பண்ணுவார். எப்படி கரெக்ட் பண்ணுவார்? சிட்சிப்பார். சில சூழ்நிலைகளின் ஊடே சில கதவுகளை அடைப்பார், சில பிரச்சனைகளை அனுமதிப்பார், சில போராட்டங்களை கொண்டு வருவார். இதை கொண்டு வரும்போது என்ன ஆகும்? நான் நல்லா ஆவேன். தமிழில் வாசிக்கிறோம், தம்முடைய ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தேவன் என்று சொல்லி. சுகம் என்றால் ஆங்கிலத்தில் மை வெல் பீயிங், நான் நல்லா இருக்கிறத விரும்புகிற தேவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. சுகம் சொன்னால் வெறும் சரிகிற சுகம் கிடையாது, நான் நல்லா இருக்கணும். எப்படிலாம் நல்லா இருக்கணும்? புத்தியில், எண்ணத்தில். சில பேர் நினைக்கிறாங்க எல்லாம் உலகத்தில் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது இல்லைங்க. தம்முடைய ஊழியக்காரனுடைய வெல் பீயிங் அப்படின்னா எல்லாவற்றிலும் நான் நல்லா இருக்கணும். அதான் பைபிள் சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல. ஆத்துமா எப்படி வாழுது? நிறைய பேருக்கு தெரியாது. ஆத்துமா எப்படி வாழுதுன்னே தெரியாது. ஆத்துமா எப்படி சாகுதுன்னு தெரியுமா? பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அப்போது நான் என் ஆத்துமா எப்போ வாழும்? தேவனுடைய வார்த்தையை வாசித்து அதன்படி செய்கிறவனாய் நான் மாறணும். மாறும்போது என் ஆத்துமா என்ன பண்ணும்? வாழும். வாழும்போது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றிக்கினே வருவார். எல்லாவற்றிலும் வாழ்ந்து
நான் சரியில்லாமல், என் புத்தி சரியில்லாமல், இந்த உலகத்தா மாதிரியே நான் வாழ்வதற்கு என்னை ஆண்டவர் ரட்சிக்கவில்லை. புரிஞ்சுங்க. வெல்பீயிங் அப்படின்னா ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றிலும் சூப்பராகிடணும். சூப்பராக அவர் ஆகிடுவோமா? உடனே இன்றைக்கி கேட்டீங்க, நாளைக்கு ஆகிட மாட்டீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஒரு சிற்பியை போல, ஒரு சிற்பி ஒரு கேவலமான ஒரு அன்சேப் பாறாங்கல்ல கொண்டு போய் என்ன பண்ணுறான்? திரை மறைவாய் வைத்து அதில் வேலை பண்ணுறான். அதை கொண்டு போகும்போதே சில பேர் நினைப்பாங்க, இந்த கல்லை ஏன் கொண்டு போகிறான் அப்படின்னு. அது உள்ளே போயிட்ட உடனே வேலை ஆரம்பிப்பான். நிறைய சத்தம் கேட்கும், ஒளியும் சுற்றியும் அங்கே வேலை நடக்கும், சத்தம் கேட்கும், செதுக்கப்படும் போது இது இந்த கல் என்ன நினைக்கும்? நான் சும்மா கிடந்தேன், என்ன கொண்டு வந்து இவ்வளோ செதுக்குன்னா நான் எங்கேருந்து தாழுவேன்னு நினைக்கும். கொஞ்சம் பொறுமையாரு, உன் அற்புதமான ஒரு கலைப்பொருளாய் அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீ உயிரோடு இருக்கும் காலங்கள் எல்லாம் உன் மேலே ஆண்டவர் ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்காரு. சில இதெல்லாம் செதுக்கப்படணும். அல்லேலூயா. சில பேருக்கெல்லாம் கண் இன்னும் சரியாக வரலை, அதனால் கொஞ்சம் செதுக்குவார். கண் வேறு பண்ணுது, எங்கெங்கேயோ பார்க்குது, எதையோ நினைக்குது. அந்த கண் அழகாக வரணும், கழிக்கும் போடுவார். ஒரு சிற்பி ஒரு சிலையை செதுக்கும் போது, ஒரு சிற்பத்தை செதுக்கும் போது அது கண் அழகாக பண்ணுவான். அதனுடைய ஒவ்வொரு காது எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக பண்ணுவான். அது அவ்வளவு நுணுக்கமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து அதை ரொம்ப வேகமாக பண்ணால் வேகமாக அது டேமேஜ் ஆகிடும். காலங்களை எடுத்துக்கொள்வான். ஆனால் ஒரு முடிவு காலம் வரும்போது அது அழகிய சிற்பமாக கண் முன்பாய் நிற்பது போல ஆண்டவர் வரப்போகிறார். அன்னைக்கு நம்மை அவருக்கு முன்பாக குற்றமற்றவர்களும் மாசற்றவர்களும் தேவனுடைய பரிசுத்தமாய் உள்ளவர்களுமாய் நிற்க தகுதி உள்ளவர்களாகும்படி இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை செதுக்கி கொண்டே வருவார். அவர் செதுக்கிறதுக்கு இடம் கொடுங்க. சும்மா உலகத்தையே பெருசாக நினைக்காதீங்க. அற்பமான உலகம், சொற்பமான உலகம், வேகமாக முடிஞ்சிடக்கூடிய உலகம். நாம் அசைவுள்ள நகரத்தை அல்ல, அசைவில்லாத நகரத்தை நோக்கி கொண்டிருக்கிறோம். நாம் இன்னைக்கு இருக்கிற பலன்களை அல்ல, இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாக இருக்கிறோம். எவ்வளோ பெரிய பொக்கிஷங்கள், எவ்வளோ பெரிய புதையல்கள், எவ்வளோ பெரிய மேன்மைகள் மோசைக்கு இருந்தது, அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை அவன் சுமந்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகளோட உபத்திரவத்தை சகித்தான். சொன்னால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். என்ன அனுபவம்? இந்த ஜனங்கள்லாம் எவ்வளோ பாடுகள் வழியாக இருக்கிறாங்க, கஷ்டங்கள் வழியாக இருக்கிறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? எல்லாம் சுமூகமாக உலகத்தில் நடக்கணும்னு நினைக்கிறோம். எல்லாம் சுமூகமாக இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அது வாழ்க்கை அல்ல. அது வாழ்க்கையினுடைய உண்மைத்தன்மை அல்ல. திடீர்னு இன்னைக்கு நிறைய பேர் பாருங்கள், ஒரு காலம் வரும்போது திகைத்து போய் வேதனையில் மூழ்கி விடுகிறார்கள். ஆனால் தேவன் நம்மேல் ஒரு நல்ல திட்டமுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உன் மேலே மிகுந்த அன்புள்ளவராக இருக்கிறார், உன் மேலே மிகுந்த திட்டமுடையவராக இருக்கிறார், நோக்கமுடையவராக இருக்கிறார். உன்னை அழகாக உருவாக்க விரும்புகிறார், எல்லாவற்றிலும் சிறப்பாக உன்னை மாற்ற விரும்புகிறார். யூ வாண்ட் டு மேக் யூ வெல் பீயிங். இந்த உலகத்தில் உன்ன மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி வெல் பீயிங், எல்லாவற்றிலும் வெல் பீயிங். எல்லாம் சொல்லுங்கள், எல்லாவற்றிலும் நன்றாய் என்னை மாற்ற விரும்புகிறார். அப்போ கொஞ்சம் டைம் எடுத்துக்குவார். சிலதெல்லாம் கொஞ்சம் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காது, ஆனால் கண்டிப்பாக எல்லாம் மாறிடும். அதனால் உன்னை கஷ்டத்திலேயே விட மாட்டார். நல்லா புரிஞ்சுங்க, சூப்பராக பண்ணுவார். ஆனால் சில நேரத்தில் நம்ம திகைத்து போவோம். ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணுறாரு, ஏன் என்னை இப்படி விட்டுட்டார், ஏன் எனக்கு இது நடக்கலை, ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை, அப்படிலாம் நினைப்போம். எல்லாம் நன்மைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே. சொல்லுங்கள், இந்த மாதம் என் தேவன், சொல்லுவாய திறந்து சொல்லுங்கள், இந்த மாதம் என் தேவன் என்னை எல்லாவற்றிலும் நல்ல நிலைமையில் கொண்டு வருவதற்கு, பர்ஃபெக்டாக மாற்றுவதற்கு, தகுதியாய் மாற்றுவதற்கு, பரலோகத்துக்கு சொந்தக்காரனாய் மாற்றுவதற்கு எனக்குள்ளே அவர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. எனக்குள்ளே அவர் பெரிய காரியங்களை அவர் செய்ய விரும்புகிறார். எது உங்களுக்கு முக்கியம்? உங்களுக்கு நிறைய பணம் வேணுமா, நிறைய நிம்மதி வேணுமா? சொல்லுங்கள். நிறைய பேருக்கு பணம் மட்டும் வேணுன்றாங்க. நிம்மதி வேணுமா, பணம் வேணுமா? சில பேருக்கு இந்த உலகத்தில் எல்லாம் நடக்கணும். பாவம் போகணுமா, உனக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள்லாம் போகணுமா? அப்பா எப்படி வேலை செய்வார் பாருங்கள். ஏன்னா அவர் பரிசுத்தர். உங்களை பரிசுத்தமாக்குவதில் கவனம் செலுத்துகிறார். உங்களை சுத்திகரிப்பதில் அவர் மிகவும் கவனம் உள்ளவராக இருக்கிறார். கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள்.
நீங்கள் தற்காலிகமான வாழ்க்கைக்காக வாழ்வதையே பெருசாக நினைக்காதீங்க. ஆனால் இந்த தற்காலிக வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும். வனாந்திரத்தில் நடத்துகிறாருன்னா ஒரு பெட்டரான இடத்துக்கு கொண்டு போகிறார். இந்த வனாந்திர வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை மாற்றுவார். நமக்குள்ளே இருக்கக்கூடிய கசப்புணர்வுகள், நமக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமைகள், நமக்குள்ளே இருக்கக்கூடிய இச்சைகள், நமக்குள்ளே இருக்கக்கூடிய பாவ எண்ணங்கள், நமக்குள்ளே இருக்கக்கூடிய அசுத்தங்கள், நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா மாம்ச கிரியைகள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மாம்ச கிரியெல்லாம் ஒழிந்து போகணும். நான் மாம்சத்தின்படி நடக்கிறவன் அல்ல, நான் ஆவியின்படி நடக்கிறவன். நான் மாம்சத்தின்படி நடந்தால் அழிந்து போவேன், ஆவியின்படி நடந்தால் நித்திய ஜீவனுக்கு நான் சொந்தக்காரனாய் மாறுவேன். அப்போ அதுதான் அனுபவம். அனுபவம் என்ன சொல்கிறாரு? நீ சும்மாரு எல்லாம் உனக்கு தருவேன்னு சொல்கிற கடவுள் என் கடவுள் கிடையாது. நான் ஆராதிக்கிற தேவன் நீ எப்படி வேணால் வாழு, நீ என்ன வேணால் பண்ணு, உலகத்தில் ஜாலியாக இருக்கணும் அவ்வளோதானே, இந்தா உனக்கு எல்லாம் கொடுக்குற அப்படி கொடுக்குற கடவுள் கிடையாது. என்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா உன்னை அற்புதமாக அவர் கூட வாழ்வதற்கு தகுதியாக்குகிறார். பார்த்துப்பா, ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல அவங்க பிள்ளைங்க கேட்குறதெல்லாம் கொடுக்குறதில்ல, கொடுக்குறோன்னு ஆசை இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீ நினைக்கிறதெல்லாம் செய்யணும்னு அவருக்கு விருப்பம் தான், ஆனால் அவர் நினைக்கிற மாதிரி நீ வாழணும்னு அவர் விரும்புகிறாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் நினைக்கிற மாதிரி வாழணும், பாவம் போகாமல், மாம்சத்தின் கிரிகளை இழுக்காமல், அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் ஆண்டவரே நான் ஆசீர்வதிங்க. இல்லை, ஆண்டவர் எது மேலே ஃபோக்கஸ் பண்ணுறாருனா உன்னுடைய பரிசுத்தத்தின் மேலே. இந்த உலகத்தில் உன்னை ஆண்டவர் அற்புதமாய் மாற்ற விரும்புகிறார். ஒளியின் பிள்ளையாய் வாழ உன்னை உருவாக்குகிறார். மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். உன்னை இந்த உலகத்துக்கு உப்பாய் மாற்ற விரும்புகிறார். அதனால தான் சில கஷ்டங்கள், சில சூழ்நிலைகள், சில நெருக்கடிகள் எல்லாத்தையும் அனுமதிக்கிறார். அனுமதிச்சு இதுதான் உலகம் புரிஞ்சுக்க, ஆனால் நான் கூட இருக்கிறேன், நீ சில குணங்கள்லாம் விட்டுரு, நீ சில பேச்செல்லாம் பேசக்கூடாது, நீ சில பார்வையெல்லாம் பார்க்கக்கூடாது, நீ சில உணர்வுகள் எல்லாம் உணரக்கூடாது, நீ எப்படி உணரணும், என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்வது ஒரு அனுபவம். கம் அண்ட் டேஸ்ட் அண்ட் see. கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ணுங்கிற ருசித்து பாருங்கள். என் தேவன் கெட்டவர் அல்ல, உன்னை நல்லவனாய் மாற்றுவதில் அவர் நல்லவராக இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நம்மெல்லாம் நல்லவங்களாக மாறிடணும். உண்மையை சொல்லுங்கள், நம்மெல்லாம் நல்லவங்களா? நல்லவங்களாக தான் இருக்கும்படி கர்த்தர் அழைச்சிருக்கிறார். சில நேரத்தில் கெட்டது வருது, கெட்ட எண்ணங்கள் வருது, கெட்ட குணங்கள் வருது, அழுக்கடைகிறோம், சிந்தை கெட்டு போகிறது. அப்போ அதுக்கு எப்படி க்ளீன் பண்ணுறாரு? இப்படி தான் க்ளீன் பண்ணுறாரு, இப்படி தான் நம்மளை என்ன பண்ணுறாரு, நடத்தி கொண்டு வருகிறார். அப்போ என்ன சொல்கிறாரு பாருங்கள், முதல் காரியம், ஒரு காரியத்தை சொல்கிறோம் பாருங்கள், ஒரு இன்விடேஷன் நம்ம கொடுக்குறாரு. இந்த டேஸ்ட் அண்ட் see, கம் டேஸ்ட் அண்ட் see. நீங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்பதற்கு ஒரு இன்விடேஷனோடு அது வருது. என்ன வருதுன்னு சொன்னால், நீ எங்கே இரு, நீ எப்படி ஒன்றா இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்ல, அவர் சொல்கிறாரு என்கிட்ட வான்றார். கம் unto me. எப்படி ஆரம்பிக்குது வசனம்? தமிழில் எப்படி வருதுன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்றது லாஸ்ட்டில் வருது. இங்கிலீஷில் எப்படி வருதுன்னா முதல்லே வருது, கம் unto me, கம் unto me. எப்படி ஆண்டவர் சொல்றார் பாருங்க, கம் unto me all that labor and are heavy laden and I will give you rest. மத்தேயு 11:28 என்ன சொல்றார் பாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும், எல்லாம் சொல்லுங்கள், நம்ம எல்லாரும் எங்கேயோ போங்க, என்ன வேணா பண்ணுங்க, எப்படி வேணா வாழுங்கள், அவர்கிட்ட வாங்கன்றார். என்ன மாதிரி இன்விடேஷன் பாருங்கள். இஸ் காலிங் யூ. நீ என்ன சூழ்நிலையில் இருக்கிற, என்கிட்ட வா. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் அவர்கிட்ட போக மாட்டேன், ஏன்னா அவர்கிட்ட போனால் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் சொல்லிவிடுவார், இந்த டாக்டர்கிட்ட போனால் எதனா உண்மையை சொல்லிடுவார்னு பயப்படுறாங்க பாருங்கள். அந்த மாதிரி இது, ஐயோ டாக்டர்கிட்ட நான் வரவே மாட்டேன் பிரதர், அவர் ஏதாவது சொல்லிட்டாருன்னா அவர் எதுவும் சொல்ல மாட்டார், உண்மையை தான் சொல்லுவார். இந்த உலகத்தில் இருக்கிற டாக்டருங்க போய் சொல்லுவாங்க, நம்ம டாக்டர் பொய்யே சொல்ல மாட்டார், கரெக்டாக சொல்லுவார். அப்போ சொல்லுவாரோன்றதுனால சில பேர் வரமாட்டாங்க, ஆனால் சில பேர் தைரியமாக போவாங்க. ஏன்னா நம்ம உடனே பிரச்சனையை பார்த்து சரி பண்ணிக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குதோ அதை பார்த்து சரி பண்ணிக்கணும்னா உடனே டாக்டர்கிட்ட வந்துரு. ஐ மீன் நம்ம பெரிய டாக்டர் ஏசப்பா அவர் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோலே, என்ன அழகாக அழைக்கிறார் பாருங்கள். நீங்கள் எல்லாரும், நம்ம எல்லாரும் என்னிடத்தில் என்ன பண்ணுங்க, வாருங்கள். இந்த மே மாதம் ஆண்டவர் என்ன சொன்னா, என்கிட்ட வா. நீ என்கிட்ட வராமல் பேங்கை தேடி லோனுக்கு ஓடாத, என்கிட்ட வராமல் ஏதோ ஒரு மனுஷன் உதவி செய்வான் அவங்ககிட்ட ஓடாத, என்ன என்கிட்ட வராமல் உன் திறமையை நம்பி என்ன பண்ணாத, உன் ஞானத்தை நம்பி என்னை மறந்து ஓடாத. கம் unto me, என்னிடத்தில் வா.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எங்கே போகிற? இந்த மே மாதம் எங்கே போகிற? நீ உனக்கு யார் உதவி செய்வா? யார் உன் சூழ்நிலையை மாற்றுவா? யார் உன் பிரச்சனைக்கு தீர்வு? இந்த உலகத்தில் யாருமே கிடையாது ஒருத்தரை தவிர. அல்லேலூயா. இவரை தவிர. என்ன அழகாக ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. இந்த வசனத்தை ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒருபோதும் சொல்ல என்னை பற்றி தெரிஞ்சுக்கோன்னு சொல்லலை, இல்லை இதெல்லாம் போய் செய்துட்டு வான்னு சொல்லலை. இன்றைக்கி நிறைய மதங்கள் அதை தான் சொல்லுது. இதை போய் செய்துட்டு வா, இந்த மந்திரத்தை கற்றுக்கோ, இந்த மந்திரத்தை நீ ப்ரொனவுன்ஸ் பண்ணால் உனக்கு நல்லது நடக்கும். செவத்தெல்லாம் எழுதி ஒட்டிக்கிறாங்க. நம்ம எழுதணும் பாருங்கள் வசனம் அந்த காலத்தில், அதை பார்த்து இவங்க காப்பி அடிக்கிறாங்க. இப்போது எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டான். நம்மளது ஜீவனுள்ள வார்த்தை, அது செத்து போன வார்த்தை. அதில் என்ன இருக்குது? அது என்ன சொல்லுதுன்னு பாரு. நீ போய் மந்திரத்தை நீ சொன்னால் உன் வாழ்க்கை மாறும். இயேசு மந்திரத்தை சொன்னால் வாழ்க்கையை மாத்திரவில்லை, நீ மாறினா உன் சூழ்நிலையை மாற்றுவார். என்ன அருமையான தேவன் பாருங்கள். உலக மதங்களுக்கும் உலகத்தில் இருக்கிற கடவுள்களுக்கும் இந்த ரட்சகருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குதுங்க. இவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். என்ன சொல்கிறாரு? நீ போய் எதனா பண்ணிட்டு வா, நீ இதை பண்ணு அதை பண்ணு, இந்த மந்திரத்தை சொல்லுன்னு சொல்ல, என்கிட்ட வான்ட்டார். முடிஞ்சு போச்சு கதை. நீ என்கிட்ட வான்னு சொல்கிற ஒரு கடவுளை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? ஒரு கடவுள் இவங்களா போகிறாங்க அந்த சிலைகளையும் சிற்பங்களையும் பார்க்கறதுக்கு. ஆனால் இவர் சொல்கிறாரு, நீ நீ என்கிட்ட வாப்பா அப்படின்னும் போது அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உன் ப்ரோக்ராம்லாம் கட் பண்ணு. நீ காலையில் எழுந்த உடனே என்கிட்ட வந்துடு. ஃபஸ்ட்டு எழுந்த உடனே நான் எங்கேருந்து காலையில் எழுந்த உடனே நான் போய் எங்கே போய் தரிசனம் பண்ணுறது? வீட்லேயே ஒரு ரூமில் போ, உங்கள் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து என்கிட்ட வா. காலையில் எழுந்த உடனே இந்த பாருங்கள், வாழ்க்கையில் இது பழக்கமாக கொள்ளுங்க. நான் பல முறை சொல்லுகிறேன். எழுந்த உடனே ஆண்டவர் சமூகத்தில் போங்க. உங்கள் யார் வரணும்னு சொல்கிறார்? இந்த இன்விடேஷன் யாருக்கு? நீ போய் இதெல்லாம் செய்துட்டு வான்னு சொல்லலை, இன்னும் தெரிஞ்சுக்கணுவான்னு சொல்லலை, இதை போய் கற்றுக்கணுவான்னு சொல்லலை. என்கிட்ட வா, அது மட்டும் போதுன்றார். என்கிட்ட வா, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்பா சொல்கிறாரு, நீ என்கிட்ட வந்திருப்பா, நான் பார்த்துக்கிறேன். ஒரு குழந்தை ஒரு பையன் பயங்கர பிரச்சனையில் இருக்கிறான். ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு கத்துறான், அவன் கவலை ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறான். அப்பா சொல்கிறாரு, நீ அப்பா கிட்ட வா, நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாரு. என்கிட்ட வா, நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மே மாதம் அவர்கிட்ட போங்க, எல்லாம் பார்த்துக்குவார். நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை. அனுபவிக்கணுமா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணுமா? அந்த ருசி பார்ப்பு என்பது ஒரு இன்விடேஷனோட வருது. என்கிட்ட வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் என்ன பண்ணுங்க? வாருங்கள். ஒரு அற்புதமான இன்விடேஷன். நான் செய்ய வேண்டியதெல்லாம் என்னது? அவர்கிட்ட என்ன பண்ணுவது? வருவது. வா. நல்லா புரிஞ்சுங்க. வா என்ற வார்த்தை பர்சனல். அது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பல்ல, விசேஷித்த மக்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட அழைப்பு. எல்லாரையும் கூப்பிட மாட்டோம் வாங்க வாங்கன்னு. ஒரு மேரேஜ்னாலும் சரி, ஒரு காரியமானாலும் சரி, எல்லாரையுமே நம்ம கூப்பிடுவோம், எல்லாரையும் கூப்பிட மாட்டோம். வான்னு சொல்கிறேன்னு சொன்னால் அது பர்சனல். ஒருத்தரை நம்ம கூப்பிடும் பொழுது என்னிடத்தில் வாருங்கள்னு சொல்லும்போது அது என்னது? பர்சனல் மூமெண்ட். நான் தனிப்பட்ட விதத்தில் இதை புரிந்து கொண்டு மூவ் ஆகணும். ஐ ஹாவ் டு மூவ். when invitation comes I have to move or I have to reject. ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாங்க, ஒன்றும் ஐயோ இது கண்டிப்பாக போகணுன்னு சொல்லணும், இல்லை இது ஒன்றாவில் முக்கியம் இல்லை தூக்கி போடுன்னு சொல்லணும், இந்த அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லணும். அது இன்விடேஷன் யார் கொடுக்குறாங்களோ அவங்கள சார்ந்தது. அங்கே போகிறதுனால உங்களுக்கு என்ன நன்மை உண்டாகும் என்பதை சார்ந்தது. இப்போ இந்த இன்விடேஷன் கொடுக்குறவர் யாருன்னு சொன்னால், உன்னை என்னையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன். யாருக்கு இன்விடேஷன் கொடுக்குறாரு? இந்த இன்விடேஷனை பாருங்கள். என்னிடத்தில் வாருங்கள்னு சொல்கிறார். கம் unto me. என்னிடத்தில் என்ன பண்ணுங்க? வாங்க. யாருக்கு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள். லேபர் அண்ட் ஹெவி லேடன். வருத்தப்பட்டு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா வருத்தம் உனக்குள்ளே இருக்குதா? கேளுங்க. வருத்தம் இருக்குதா? பாரம் இருக்குதா? உன்னை தான் கூப்பிடுறாரு. Hallelujah. Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, பாரத்தோடு இருக்கிறீங்களா? இது பாருங்கள், இந்த வருத்தம் இது என்னன்னு சொன்னால், இது உண்மையாகவே உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. த ரியல் ப்ராப்ளம்ஸ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உண்மையாக ஏதாவது பிரச்சனையில் இருக்கிறியா நீன்னு கேளுங்க. உண்மையாக பிரச்சனை இருக்கா உனக்கு? ஏதோ உன்னை தூக்கி சுமக்கிறியா? பாரமாக இருக்கா? இதை நான் எங்கே இறக்குவேன்னு நினைக்கிறியா? ஹெவி லேடன், ரொம்ப ஹெவியாக, மனசெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்கா? உன்னை பார்த்தாண்டு முதல்ல சொல்லிட்டார், வா.
ஆங்கிலத்தில் அப்படி தான் வருது, கம். அப்புறம் ஹெவி லேபர் அண்ட் ஹெவி லேடன். அப்புறம் ஆண்டவர் என்ன ப்ராமிஸ் பண்ணுறார் பாருங்க, இந்த மாதத்துக்கு இதாங்க ப்ராமிஸ், ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரொம்ப சூப்பருங்க நம்ம ஆண்டவர், அற்புதமான தேவன். அவர் சொல்கிறாரு, என்கிட்ட வந்துரு, என் நுகத்தை உன் மேலே ஏற்றுவேன், என்னுடைய நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது. ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளை சும்மா என்கிட்ட வா, மீது எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்றார். ஐ வில் கேரி யூ. நான் உன்னுடைய எல்லா பாரத்தையும், உன்னுடைய எல்லா கஷ்டத்தையும், உன் மனசில் நீ சுமந்து கொண்டிருக்கிற அந்த வேதனைகளையும் நான் என்ன பண்ணுறேன், நான் ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஹல்லேலூயா. இது ஆண்டவர் வர சொல்லிட்டாரு. பக்கத்தில் பார்த்துங்க, ஆண்டவர் வர சொல்லியிருக்கிறாரு, கூப்பிடுறாரு. என்ன பண்ண போற, என்ன பண்ண உத்தேசம்? இது வெறும் வார்த்தையை நினைக்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாரு, நான் உன்னை கூப்பிட்டுருக்கிறேனே, நீ என்ன பண்ணலான்னு உத்தேசம்? நிறைய பேருடைய ஆன்சர் சொல்கிறேன், வரலான்னு இருக்கிறேன், அனுபவிக்க முடியாது. வரலான்னு இருக்காது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, போகலான்னு இருக்கிறேன், ஆண்டவர் கூப்பிட்டுருக்கிறாரு, போகலான்னு இருக்கிறேன், போவேன். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, போகலான்னு இருக்கிறியா? போவேன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணின்னு இருக்கிறியா? போகணுன்னு விருப்பம் இருந்து ஏதோ ஒன்று உன்னை தடுக்குதா? காலையில் இருந்த உடனே நீ என்ன பண்ணுற? உனக்குள்ள அந்த மனசு இருக்குதா? இது என்னுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தம். என் தேவன் என்னை அழைக்கிறார். என் தேவன் சொல்கிறார், நீ என்ன நிலையில் இருக்கிற, உன் வேதனை, உன் கஷ்டம், உன் மனதில் இருக்கிற அந்த சுமைகள், உன் மனசில் நீ தூக்கி சுமக்கிற அந்த வேதனைகள், இந்த வேதனையோடு இருக்கிறியா? நீ என்ன பண்ணலான்னு யோசிக்கிற, ரொம்ப சிந்திக்கிறத நிறுத்து. ரொம்ப குழப்பமடையாது, குழப்பத்தை நிறுத்து. ரொம்ப கவலைப்படாத, கவலையை நிறுத்து. என்னதான் பண்ண சொல்றீங்க ஆண்டவரே? வா சொல்றாரு, வா. அல்லேலூயா. எத்தனை பேர் அவர் சத்தத்தை கேட்குறீங்க இந்த காலை வேளையில்? இன்னைக்கு அவருடைய சத்தம் உன் காதுகள் தோணிக்கிறதா? வான்னு கூப்பிட்டா நீங்கள் ஒழுங்காக போயிடுங்க. ரொம்ப பிரச்சனை பெருசாகிட்டு போகாதீங்க. இந்த மே மாதத்தில் அவர் கூடவே இருங்க. அவரை எப்பொழுதும் நினைவு கூறுங்க. அவர் மீது அன்பு வைங்க. அவரை விசுவாசிங்க. உங்களுக்கு பாருங்கள், ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார் பாருங்கள். ஐ வில் கிவ் ரெஸ்ட், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தருவார். அது எப்படி நடக்கும், எந்த விதத்தில் நடக்கும், நீங்கள் போய் பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்கிறதற்கு அதே மாதிரி ஒரு நேரம், அந்த மாதிரி ஒரு அனுபவம். நீங்கள் போயிடுங்க, அவர்கிட்ட குவைட்டாக உட்காருங்க, எல்லாத்தையும் அவர் மீது வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம், உங்களுடைய எல்லா கவலைகளையும் அவர் மேல் என்ன பண்ணுங்க, வைத்து விடுங்கள். இது ஒரு தனிப்பட்ட அனுபவம். நான் போனோம் அவருடைய சமூகத்துக்கு, அவரை தேடி. இந்த வாக்குத்தத்தத்தில் எத்தனை ஆங்கிள் இருக்கு பாருங்க. அது ஏன் பங்கு இருக்கு. நீ போ, நான் செய்வேன், நீ என்ன ஒன்றா பண்ணு, நான் செய்வேன், நீ எங்கே ஒன்றா போ, நான் செய்வேன்னு சொல்ல, என்கிட்ட வா, நான் பார்த்துக்கிறேன்றாரு. உண்மையான மனதோடு, நல்ல உணர்வோடு, முழு நிச்சயத்தோடு அவரிடத்தில் என்ன பண்ணுங்க, சேருங்கள். ஹல்லேலூயா. வெறும் போகிறேன் வரேன்ன்ற ஒரு மனசு மட்டும் இல்லை, செயல்படணும். சம்பந்தம் தெரிவித்தால் போதாது, நீங்கள் என்ன பண்ணணும், செயல்படணும். உடனே புறப்பட்டு நீங்கள் போயே ஆக வேண்டும். நீங்கள் அவர் சமூகத்துக்கு போனாதான் நல்லா இருப்பீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்லா இருக்கணுமா இந்த மாதம்? அவர் சமூகத்துக்கு போ. அவர் சமூகத்துக்கு போல நானே சாபம் விடுறேன், நீ நல்லாவே இருக்க மாட்டேன். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் இதுதான் உண்மை. இது சாபம் மட்டும் இல்லைங்க. உலகத்தை சுற்றி கொஞ்சம் பாருங்கள், அவர்கிட்ட போகாத யாருமே நல்லாவே இருக்க மாட்டாங்க. ஏதோ உலக பிரகாரமாக நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் வாழ்க்கை, அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம், அவங்களுடைய மென்டல், அவங்களுடைய மைண்டு எல்லாம் கெட்டு நாசமாக இருக்கும். ஆனால் ஏசப்பா பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னா, திட நம்பிக்கையோடு இருப்பார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தமாக வாழ்வார்கள், உண்மையாக இருப்பாங்க, சாட்சியாக இருப்பாங்க. ஏன்னா ஆண்டவர் வெறும் இந்த உலகத்தில் நீ நல்லா இருக்கணுன்றது இல்லைங்க, இனி வரும் உலகத்துக்கு உன்னை தகுதியாக்குகிறார். ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்துங்க, எல்லாவற்றிலும் நீ நல்லா இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எல்லாத்திலும் நீ நல்லா இருக்கணுமா?
வேறு வழியே கிடையாது. அவர்கிட்ட போகிறது தான். நாசமாக போகணுமா? போவே போவாத. என்ன வேணா போ, உலகத்தில் போய் உலக பிரகாரமாக வாழ. நல்ல வேளை நீங்கள் தப்பிச்சிங்க. இந்த காலை வேளையில் முதல்ல அவரை பார்க்கணுன்னு வந்துட்டீங்க, அவர் பிரசன்னத்தை அனுபவிக்கணும்னு வந்துட்டீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அவர் ஏதோ ஒன்று கொடுத்து அனுப்ப போகிறாரு. ஏன்னா என்னிடத்துல வாங்கன்னு சொல்லி அவர் சொன்னார். சில பேர்லாம் அவங்களாவே ஐயோ இன்றைக்கி 1ஆம் தேதி நான் காலையில் கர்த்தருடைய சமூகத்துக்கு போனோம். சில பேர் சொல்கிறாங்க எனக்கு மெசேஜே வரலை. நான் இவ்வளோ நாளில் மெசேஜ் அனுப்பியா நீங்கள் வந்தீங்க? உங்களுக்குள்ளே அந்த உணர்வு வரணும், உங்களுக்குள்ளே அந்த ஏக்கம் வரணும், கர்த்தரை தேடணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், போனால் நல்லா இருப்பேன், போகலன்னு வச்சுக்க நாசமாக போயிடுவேன். நீ ஏன் முடிவு பண்ணு, நல்லா இருக்கணுமா நாசமாக போகணுமா? ஒரு ஆமீன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஸோ இது ஒரு அனுபவம். இன்னும் ரெண்டு காரியங்களை, ஒரு 3-4 காரியங்கள் இருக்குது. ஒரு 2 காரியத்தை நான் உங்களோட பேசுகிறேன். இது இந்த வசனத்தை கவனிங்க. 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவன் பாக்கியவான். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்கே தாவீது ஒரு நேச்சுரலான காரியத்தை, ஒரு இயற்கையான ஒரு காரியத்தை அவர் ஆவிக்குரிய காரியத்தோடு ஒப்பிடுறார். கர்த்தர் நல்லவர் ருசித்து பாருங்கள்னு சொன்ன அர்த்தம், ருசித்து பாருங்கள்ன்ற வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் பிரியாணி செய்கிறீங்க. பிரியாணி செய்துட்டு உடனே எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு எப்படி இருக்குதுன்னு கேட்குறீங்க. என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கள்? நல்லா இருந்தால் தான் சொல்லுவாங்க நல்லா இருக்குதுன்னு. உப்பு ரொம்ப காரம் ஜாஸ்தியாகுதுன்னுவாங்க சில பேர். சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப காரம் இருக்குதுன்னுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, நல்லா இருக்குது பட் ஏதோ ஒன்று குறை இருக்குதுன்னுவாங்க. குறை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. எல்லாமே நீங்கள் 10 பேர் கொடுங்க, 10 பேர் 10 விதமாக சொல்லுவாங்க. ஏன்னா அது அவங்க அனுபவம். ஆனால் தாவீது சொல்கிறாரு, நீங்கள் இவரை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கன்றார். கர்த்தர் கெட்டவர் கிடையாதுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் கெட்டவர் கிடையாது, நல்லவர். அதை ருசிக்கணும். எப்படி? எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனிப்பட்ட விதத்தில். நான் டேஸ்ட் பண்ண வரைக்கும் சூப்பர் அவர். நான் பண்ணிட்டேன். ஒரு சமையல்காரன் ஒரு சமையலை செய்த ஒன்று வாயில் போடுவான். சில பேர் கையில் ஊதி நக்குவான் அப்படின்னுவான். இன்னும் எதனா குறை இருந்தால் அதில் போடுவான். அப்புறம் டேஸ்ட்டாக இருந்த பிறகு தான் எல்லோரும் கொடுப்பான். அப்புறம் கொடுத்துட்டுனா சொல்லுவான், எல்லோரும் கேட்பான். அவன் சொல்லுவான், நான் டேஸ்ட் பண்ணி தான் கொடுக்குறேன், ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குதுன்னு சொல்லுவான். இது தனி அனுபவம். இது இன்னொருத்தர் சாப்பிட்டு நான் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் சாப்பிட்டத ஐயோ செம டேஸ்ட்டுங்க பிரியாணி அவங்க சொன்னாங்கன்னு சொல்லவே முடியாது. என்னுடைய அனுபவம், இட்ஸ் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த லாங்குவேஜை தான் பயன்படுத்துகிறார். கர்த்தர் நல்லவர் என்பது என்ன பண்ணுங்க, ருசித்து பாருங்கள். கர்த்தர் கெட்டவர் கிடையாது. கர்த்தர் யாருங்க? நல்லவர். அதை அனுபவிக்கணும்னா உனக்கு டேஸ்ட் வேணும், அது நம்பிக்கை வேணும். அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு நீ நம்பிக்கையோடு போ. அல்லேலூயா. நம்பு அவரை. மாறுமோ மாறாதோ, சரியாகுமோ சரியாகாதோ, நடக்குமோ நடக்காதோ, எப்படி ஆகுமோ தெரியலையே, என்ன ஆகும். அப்புறம் நீ ஒரு கம்யூனிஸ்ட்டு, என்ன ஆகுமே தெரியல. நீ இயேசுப்ப மேலே நம்பிக்கையாக இருந்தால் நீ விசுவாசி. நீ சொல்லுவ கர்த்தர் எல்லாம் மாற்றி தருவார், எல்லாம் மாறும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாம் மாறும். மாறுமோ மாறாதோன்றது வேற, அது உலகத்தான். ஐயோ என்ன நடக்குன்னே தெரில, அது உலகத்தான். ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் சகலத்தையும் நன்மையாய் செய்து முடிக்கிற தேவன். அதினதின் காலத்தில் அதை நேர்த்தியாய் செய்கிற தேவன். அல்லேலூயா. இது ஒரு தனிப்பட்ட அனுபவம். டேஸ்ட் மீன்ஸ் என்னது? பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவம். அல்லேலூயா. ஒரு நேரடியான சந்திப்பு, ஒரு நேரடியாக அவரை போய் பார்க்குறது. ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனான்றத அவன் கூட பழகி பார்த்தா தான் தெரியும். யோபு சொல்லுகிறான், அவரோடு பழகிப்பார், அதனால் உனக்கு நன்மை வரும். அதைத்தான் நான் சொல்கிறேன். இன்னைக்கு இந்த மாதம் நல்லா இருக்கணுமா உனக்கு? இந்த மாதத்தில் நீ தைரியமாக, திட நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, மகிழ்ச்சியோடு
ஒரு இனம் புரியாத ஒரு அறிவு கெட்டாத அந்த ஒரு மகிழ்ச்சி உன்னுடைய இருதயங்களை நிரப்ப வேண்டுமா? அவரிடத்துல போ. ஆண்டவர் உன்னை பார்த்து எங்க அங்கே போ, இங்கே போ, இதை செய், அதை செய், இந்த மாலையை கட்டி கொண்டு வா, இந்த பழத்தை எடுத்துன்னு வா, இந்த தேங்காய் உரி, இந்த தலையை இப்படி பின்னு, இல்லை மொட்டை அடி, இல்லை மெழுகுத்தி கொளுத்து, இதெல்லாம் சொல்லலைங்க. சொல்கிறாரு, என்கிட்ட வா. அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்பது இட்ஸ் a personal experience. You have to go to the Lord. அல்லேலூயா. எப்படி போவது? காலையில் விழித்த உடனே உங்கள் மைண்டில் ஒரு அலாரம் இருக்கணும், அப்பா கிட்ட பார்ப்பது. அவர்கிட்ட போயிட்டா எல்லாம் பார்த்துக்கொள்வார். அப்படியே முழங்காலில் நிற்பது. சில பேர்லாம் அப்படியே பட்டையாக உட்காந்துக்கிறாங்க. ஜெப நேரத்தில் இங்கே வாலிப பிள்ளைங்களாம் பார்க்குறேன், ஒவ்வொரு முறையும் ஜெபம் நடக்கும்போது எல்லாம் பட்டையாக உட்காந்துக்கிறாங்க. முழங்காலில் நின்ற ஒரு அனுபவம் இல்லை, முழங்காலில் நிற்கணும்னு ஒரு ஆசை இல்லை. அது என்ன? ஒரு உன்னதமான அனுபவம். நீங்கள் முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம முழங்காலில் நிற்காதனால யோகாவில் அவன் நிற்க வைக்கிறான். நான் கேட்டால் இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குதுங்க, நின்று பாருங்கன்றான். உங்களுக்கு அப்படியே சொல்ல முடியும்? இல்லைங்க, நீங்கள் முழங்காலில் நில்லுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்கள். முழங்காலில் நின்று ஆண்டவரை நோக்கி பாருங்கள். இது நிமித்தம் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் நாமக்காரராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பவுல் சொல்கிறாரு, நான் முழங்கால் படியிட்டு. ஒரு ஆமீன் சொல்லுங்கள். முழங்காலில் நின்று அப்படியே அவருடைய முகத்தை பாருங்கள். கொஞ்ச நேரம் நில்லுங்க, அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் நில்லுங்க, அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஆனால் பிரின்சிபல்னால் முழங்காலில் நிற்கணும். ஜபம்னா முழங்கால் பட்டியாக உட்காந்துக்கிறதில்ல. நான் சாப்பாடாக போடுறாங்க உனக்கு. இது ஜபம் என்கிற ஒரு நிலை. ஜபத்தில் நான் முழங்கால் படிக்கணும். ஒன்று ஆப் முழங்கால் போடு, இல்லை ஃபுல் முழங்கால் போடு. அது ஒரு ஜபத்துக்கு அர்த்தம். முழங்காலே முடியாதுன்னா உட்காந்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஜபத்தினுடைய பிரின்சிபல் விதிமுறை என்ன? உன்னால் முடிந்தால் முழங்காலில் நின்று ஜபிப்பது நல்லது. அல்லேலூயா. இது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். முதல்ல பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் டைரக்ட் என்கவுண்டர், நேரடியாக அவரை சந்திப்பது. மூன்றாவது, இது செகண்ட் ஹேண்ட் நாலேஜ் கிடையாது. இட்ஸ் நாட் அ செகண்ட் ஹேண்ட் நாலேஜ். யாரோ ஒருத்தருடைய அனுபவத்தை வச்சு நான் ஓட முடியாது. நிறைய பேர் சொல்கிறாங்க, என்கிட்ட வா, நான் உனக்கு ஜெபம் பண்ணுறேன், உனக்கு அற்புதம் நடக்கும். நடக்கவே நடக்காது. உலகத்தில் நீ இயேசு எங்கே ஞானஸ்தானம் எடுத்தாரோ அங்கே போய் நீ ஞானஸ்தானம் எடுத்த கூட நீ ரட்சிக்கப்பட முடியாது. உலகத்தில் யார் ஜெபம் பண்ணாலும் உனக்கு அற்புதம் நடக்காது. இது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நீ தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். நிறைய பேர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நல்லா புரிஞ்சுங்க, நான் எப்பவுமே சொல்கிறேன், நான் கூட மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன். ஆனால் அவங்க ஜெபம் பண்ணாமல் ரெண்டு சைடு டைனமா, ரெண்டு சைடு வேலை செய்யணும். நீ ஜெபமே பண்ண மாட்டேன், நீ கர்த்தரே தேட மாட்டேன், நீ நினைக்கிற நான் இதெல்லாம் பண்ணிட்டா கடவுள் எனக்கு ஆசீர்வதிப்பார்னு. கிடையவே கிடையாது. உன்னுடைய தனிப்பட்ட அனுபவம். இது என்னதுங்க? நாட் அ செகண்ட் ஹேண்ட் நாலேஜ், த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், டைரக்ட் என்கவுண்டர், நேரடியான சந்திப்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ நேரடியாக அவரை சந்திக்கணும். இது ஒரு தனிப்பட்ட அனுபவம். இது செகண்ட் ஹேண்ட் நாலேஜ் கிடையாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. உனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள பர்சனல் ரிலேஷன்ஷிப் நல்லா புரிஞ்சுங்க. அல்லேலூயா. இது உனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு தனிப்பட்ட அனுபவம். இந்த மாதம் முழுதும் நீ ஆண்டவரோடு இருக்கிற ஒரு வாழ்க்கையை தேடு. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்போ நான் இங்கே ஜெபம் பண்ணிக்க வராங்கல்ல, நான் ஜெபம் பண்ணுறதுனால அற்புதம் நடக்குமான்னு? நடக்கவே நடக்காது. நல்லா மைண்டில் வச்சுங்க. நீ வீட்டில் போய் ஜெபம் பண்ணாமல் இங்கே ஜெபம் பண்ணுறதுனால என்ன நடக்க போகுது? அப்போது நீ முதல்ல ஆண்டுகிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? கேரி பண்ணுவேன் என் ஃபெய்த்தில். அது பேர் தானே அது பரிந்து பேசுவது. இப்போ நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, ஏசப்பா பிதாவின் வலது பரிசத்தில் எனக்காக ஜெபம் பண்ணுறாரு. என்ன ஜெபம் பண்ணுறாரு அவரு? நீ அவர் சமூகத்தில் வரும்போது இதோ வந்திருக்கிறானே இவன் என் புள்ள, நான் இவனுக்காக ரத்தம் சிந்தினேன், பிதாவே இவனுக்கு உதவி செய்யணும் பரிந்து பேசுவார். அப்போ ஒரு ஊழியக்காரர்கிட்ட வரும்போது அது பரிந்து பேசுதல் ஜெபம். நீ ஜபிக்காம நீயே ஜெபம் பண்ண மாட்டேன், எல்லாம் அவங்களுக்கு ஜெபம் பண்ணி இவங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ சும்மா இருந்தேனா கர்த்தர் அற்புதம் செய்ய மாட்டார்.
யூ நீட் அ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். உனக்கு ஒரு தனிப்பட்ட அனுபவம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்குன்னு தனிப்பட்ட ஒரு அனுபவம் தேவை. அவரை நேரடியாக சந்திக்கணும். அல்லேலூயா. அதை செய்யாத பட்சத்தில் நீ அவரை நல்லவர் என்பதை ருசி பார்க்க முடியாது. கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ண முடியாது? ருசி பார்க்க முடியாது. யூ கேனாட் டேஸ்ட் த்ரூ அனதர் பர்சன். இன்னொருத்தர் மூலம் சுவை பண்ண பார்க்க முடியாது. இந்தாங்க இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், பா எவ்வளோ டேஸ்டாக தெரியுமா, அவங்க சாப்பிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? பிரியாணி செய்கிறாங்க, பிரியாணி போட்டாங்க தட்டில், நான் சாப்பிடல, பக்கத்தில் கொடுத்துட்டு சாப்பிட்றாங்க. அவங்க டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டோன்னு சொல்கிறாங்க. அவங்க சாப்பிட்றத பார்த்துட்டு நான் சொல்கிறேன், இந்த பிரியாணி என்ன டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமான்னு நான் சொல்ல முடியாது. எப்போ நான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியும்? நான் சாப்பிட்ணுங்க, நான் ஜெபிக்கணும், நான் விசுவாசத்தில் நடக்கணும், நான் சில குணங்களை மாற்றணும், நான் சில சுபாவத்தை மாற்றணும். நான் தேவனுடைய பிள்ளை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஐ நீட் சேஞ்ச். இஃப் ஐ ஆம் நாட் சேஞ்சிங் ஐ கேனாட் டேஸ்ட். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறாரா? God has given you a spiritual sense. தேவன் நமக்கு சுவைத்து பார்க்கக்கூடிய ஆவிக்குரிய உணர்வுகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நன்மையை நாம் ருசி பார்க்க முடியும். அவருடைய நன்மை எப்படி? அவருடைய நன்மை என்னை நான் ருசி பார்க்கணும். அவருடைய பிரசன்னத்தை நான் ருசி பார்க்கணும். எப்போ ருசி பார்க்க முடியும்? அவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடும் போது, அவருடைய ஆலயத்துக்கு நான் வரும் பொழுது. எல்லாம் வர்ஷிப் பண்ணுறாங்க, வர்ஷிப்புக்கு வருது கிடையாது. மெசேஜுக்கு வந்தேன்னா ஹவு கேன் யூ டேஸ்ட் இஸ் பிரசன்ஸ்? அவருடைய பிரசன்னத்தை நீ எப்படி உணர முடியும்? நிறைய பேருடைய மைண்ட் செட்டுனா இப்போ தான் ஜெபம் பண்ணுவாங்க, இப்போ தான் பாட்டு பாடுவாங்க, இப்போ தான் ஆராதனை பண்ணுவாங்க, நம்ம செய்திக்கு போயிடலாம், வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு அப்போ போகலாம். நடக்கவே நடக்காது. யூ நீட் அ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட அனுபவம் தேவை. ஹல்லேலூயா. முதல்ல அவருடைய நன்மையை ருசி பார்ப்பது, இரண்டாவது அவருடைய பிரசன்னத்தை என்ன பண்ணுவது? ருசி பார்ப்பது. ஹல்லேலூயா. அவருடைய மகிமையில நிரப்பப்படுவது, அவருடைய மகிமையில மூடப்படுவது. எப்படின்னா அதைத்தான் தாவீது சொல்லுகிறான், பேரின்ப கடலிலே நான் ஓய்வின்றி முழுகணும். உங்களுடைய பிரசன்னத்தில் நான் என்ன பண்ணணும்? அப்படியே முழுகி முழுகி நீந்தணும். கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, இடுப்பு அளவு போதாது, மார்பளவு. அப்போ அந்த அனுபவம் எப்படின்னா அது ஒரு ஆழ்ந்த அனுபவம். அந்த உன்னதமான அனுபவத்துக்குள்ள ஜெபத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க. சில நேரங்களில் உபவாசித்து தனிமையாய் தேவனோடு இருங்க. ஒரு நாள் முழுவதும் அவரோட நேரத்தை செலவு பண்ணி பாருங்க. எங்கேயாவது போய் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு சடங்குகள், சம்பிரதாயங்கள், நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, அவர் ஜெபம் பண்ணால் நடக்குமா, இவர் ஜெபம், யார் ஜெபம் பண்ணால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இது செகண்ட் ஹேண்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இது தனிப்பட்ட ஒரு அனுபவம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். எரேமியா 29:13. எரேமியா 29:13. அதுதான் கவனிங்க. உங்கள் முழு இருதயத்தோடும். இது தனி அனுபவங்க, இன்னொருத்தருடைய அனுபவம் கிடையாதுங்க. உங்கள் முழு இருதயத்தோடு. ஸோ இந்த மே மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் முழு இருதயத்தோடும் அவரை தேடினீர்களானால் அவரை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். எல்லாரும் எழுந்திருப்போம் அந்த காலை வேளையில் முழு இருதயத்தோடும். இன்றைக்கி ஏதோ சடங்குக்காகவோ சம்பிரதாயத்துக்காகவோ அல்லங்க. இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்கிற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கட்டும். இந்த மாதத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமான நேரத்தை செலவழிக்கிறதற்கு நம்ம விட்டு கொடுப்போம். இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு நம்மை உணர்வுள்ளவர்களாய் மாற்றட்டும். அவரை ருசி பார்க்கிறதற்கு நான் செய்ய வேண்டியது என்ன? நான் அவரோடு கூட நேரத்தை செலவழிப்பது. ஹல்லேலூயா. அவரோடு கூட பேசுவது, இருதயத்திலிருந்து பேசுவது, அவர் என்னோடு கூட பேசுவது, அவர் எனக்குள்ளே இருக்கிற குறையை காமிப்பது, நான் அதை அவருக்கு சொல்லுவது. ஆண்டவரே, நான் இதெல்லாம் மாற்றிக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே, இந்த குணங்கள், இந்த பழக்க வழக்கங்கள், இந்த சுபாவங்கள் எல்லாம் என்னை விட்டு நீங்கட்டும். ஆண்டவரே, என்ன ஏதோ சரிகிற பிரகாரமாக நல்லா இருக்கிறத விரும்புகிற தேவன் அல்ல நீங்கள். மை வெல் பீயிங்
என்னுடைய முழுவதும் நான் நன்றாக இருக்க விரும்புகிற தேவன். என்னை முழுவதுமாய் நீர் மாற்றும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் எல்லாரும் நான் எல்லா விதத்திலும் நன்றாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் முழுவதிலும் நான் நன்றாக இருக்க விரும்புகிறேன். என்னுடைய சரீர பிரகாரமான தேவைகளை நீங்கள் சந்திக்கிறது போல என்னுடைய ஆவிக்குரிய தேவைகளையும் சந்திங்க ஆண்டவரே. என் ஆத்மீக தாகத்தை தீர்த்தருளும் ஆண்டவர். இந்த காலை வேளையில் இந்த 2026 இந்த மே மாதத்தில் நீர் நல்லவர் என்பதை நான் ருசி பார்க்கத்தக்கதாக முழு இருதயத்தோடு நான் தேடி உம்முடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்க, உம்மை கண்டுபிடிக்க. தட் மீன்ஸ் ஐ ஃபீல் யுவர் பிரசன்ஸ். தட் மீன்ஸ் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் அ க்ளோரி. உம்முடைய மகிமையை நான் அனுபவிக்க. ஓ ஹல்லேலூயா, நீர் எனக்காக காரியங்களை நடத்துகிறதை நான் அனுபவிக்க எனக்கு உதவி செய்யும். காலை வேளையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரிங்க. நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த காலை வேளையில் நீர் கொடுத்த இந்த நல் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் ஒரு நாளும் வெறுமனே திரும்புறதில்லப்பா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் உணர்வை கொண்டு வரட்டும். நான் எழுந்து கர்த்தரிடத்துக்கு செல்லணும். நான் எழுந்து அவருடைய சமூகத்தில் நேரத்தை செலவழிக்கணும். ஒவ்வொரு நாளும் அவரை நான் என்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கணும். என்னுடைய சூழ்நிலைகளை அவரிடத்தில் சொல்லணும். என் கஷ்டத்தை அவர்கிட்ட நான் சொல்லணும். அன்னாலை போல என் இருதயத்தை ஊற்றி அவருக்கு சமூகத்தில் நான் செபிக்கணும். அன்னாலை போல நான் பொருத்தனை செய்து நான் செபிக்கணும். அன்னாலை போல நான் உபவாசித்து செபிக்கணும். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் அப்படி நான் செபிக்கிற காலங்களில் என்னை முழுவதுமாய் நீர் சரி பண்ணுகிற தேவன். என்னுடைய குணங்களை மாற்றுகிறவர், என் சுபாவத்தை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. என்னுடைய எல்லா விதமான ஜன்ம சுபாவத்திலும் நீர் கிரியை செய்து எல்லா சுபாவங்களையும் மாற்றுகிற தேவனாயிருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். எங்களை முழுவதும் சுத்திகரிங்க ஆண்டவரே. எங்களை முழுவதும் சரிபடுத்துங்க ஆண்டவரே. எங்களுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை மட்டும் இல்லை, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அதை விட முக்கியம் ஆண்டவரே. அப்பா, ஆவியில் நாங்கள் பலன் கொண்டு எழும்ப வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்தமாக வேண்டும் ஆண்டவரே. நீதியை தரித்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. உத்தமமாய் நடக்க வேண்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராய் நான் மாறணும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்களை மாற்றும், மறுரூபமாக்கும். எல்லாம் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. ஆண்டவரே, இந்த மே மாதம் என்னை மறுரூபமாக்கும் ஆண்டவரே. இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நான் விரும்புவதை பார்க்கலாம், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நான் அதிகமாக விரும்புகிறேன். என்னை மறுரூபமாக்கும் ஆண்டவரே. என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. என்னை உம்முடைய சாயலாய் மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமையால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. எனக்கு பணத்தை கொடுக்குறீங்களோ இல்லையோ, உம்முடைய பிரசன்னத்தை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய பலனை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ராமா காரா தூராபா ஷமா ரெக்கோ ஷியாலபா. ஆவியினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஆவியினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. எல்லாம் சோபனுங்க ஆவியில் நிறைந்து, ஆவியில் நிறைந்து இந்த மாதம் முதல் மாதத்தில் இந்த தேதியில் அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஆவியில் நிறைந்து ஷிகமா ரோத்தோ ஷாக்கியா ரத்தே ஷேமே கோஷியாலமா காதாரபா ரபா ரபா ரபா. பரிசுத்த ஆவி பெறாதவங்க என்ன பரிசுத்த ஆவியை நிரப்புங்க ஆண்டவரே. இது மேலெல்லாம் நான் வாஞ்சை இல்லாமல் உலக பிரகாரமான காரியங்களில் ரொம்ப வாஞ்சையாக இருக்கிறேனே, அது என்னுடைய தவறு ஆண்டவரே. அது என்னுடைய முட்டாள்தனம் ஆண்டவரே. என்னை நிரப்புங்க ஆண்டவரே வரங்களால. என்னை நிரப்புங்க ஆண்டவரே கிருபையினால. இந்த சபையை நிரப்புங்க ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால. சபையை உயிர்ப்பியும் ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகள் உயிரடையட்டும். எல்லா ஆவியில நிறைந்து சோம் பண்ணுங்க. ஷிகா மகா ராதா நாரியா மாமாக்கோ ஷமலா கோத்தோனியா மாமாக்கே எரேமே கோபாராரியாலா மாமா மாமாக்கோ தாமாலாபா ஷாந்தா மாதியாலா ரத்தனா கோத்தோமோஷி மிமா மக்கோரா மாலாஷியாலா பரபரபரியாலா பரபலபா. ஓ ஹல்லேலூயா. சபையை உயிர்ப்பிங்க ஆண்டவரே. உயிர்ப்பிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமையால் நிரப்புங்க. உம்முடைய கிருபையால் நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இந்த சபையில் பிரவாகம் எடுக்கட்டும். பரிசுத்த ஆவியானுடைய பிரவாகம் உண்டாகட்டும். வெல்கம் யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரை உம்மை வரவேற்கிறோம் எங்கள் ஆலயத்துக்கு. இந்த ஆலயம் முழுவதும் உம்முடைய மகிமையால் நிரப்புங்க. வெறும் உலக பிரகாரமான சிந்தைகளை விட்டு மாறட்டும். உலக பிரகாரமான காரியங்களை எங்களை விட்டு போகட்டும். ஆமா ஆண்டவரே, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எனக்கு அவசியம்தான். ஆனால் அதை பார்க்கலாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மிக முக்கியமாக இருக்கிறது. எனக்கு கிருபை வேணும். எல்லாம் கேளுங்க, எனக்கு கிருபை வேணும்.
எனக்கு அபிஷேகம் வேணும், எனக்கு வரங்கள் வேணும், என்னுடைய மகிமையால் நிரப்புங்க, உங்க பிரசன்னத்தினால நிரப்புங்க. எங்க வீடு உம்முடைய மகிமையால் நிரப்பப்படட்டும், எங்க வீடு உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பப்படட்டும். சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும், சத்துருடைய வல்லமைகள் முறிந்து ஓடட்டும். எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற மாந்திரிக வல்லமைகள் முறிந்து போகட்டும். எல்லா பிசாசின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படட்டும். எல்லா இந்த ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சதிகள் நிர்மூலமாக்கப்படட்டும். ஹல்லேலூயா. ஜனங்களை பலவீனப்படுத்துகிற எல்லா பிசாசின் வல்லமைகள் முறிக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே, அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே, பிள்ளைகள் மேலே வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே, கிருபை நிறைவாய் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செத்த நிலை மாறட்டும் ஆண்டவரே, உயிர்ப்பையும் ஆண்டவரே, சபையை உயிர்ப்பையும் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்காய் ஆயத்தப்படுத்துங்கப்பா, உம்முடைய வருகைக்காய் ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஹல்லேலூயா, நான் எப்படியாவது மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவதற்கு தகுதியாகும்படிக்கு அவருடைய பாடுகளின் வல்லமையும் அறிகிறதற்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு தனிப்பட்ட அனுபவம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆவியில விழிப்படையட்டும், ஆவியில பலனடையட்டும். ஆமாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த உலக பிரகாரமான காரியங்கள்லாம் நாங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. அவைகள் எல்லாம் எங்களுக்கு வேண்டியது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. எங்கள் வாயில் சொல் பிரவாதற்கு முன்னே அதையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறீங்க. எங்களுக்கு தேவை ஆவிக்குரிய கண்ணியம், ஆவிக்குரிய கட்டுப்பாடு, ஆவியில் உன்னத ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்வது, வாஞ்சியோடு உங்களை தேடுவது, விருப்பத்தோடு உங்களை பற்றிக்கொள்வது, உங்களுக்காக நிற்பது. இந்த உலகத்தில் எங்கள் விசுவாசத்தை விட்டு விடாமல் ஆண்டவரே, தின நம்பிக்கையோடு தைரியத்தோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றவளாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் உன்னத அனுபவங்கள் உண்டாகட்டும். உம்முடைய பிள்ளைகள் தெய்வீக தரிசனங்களை காணட்டும். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஆவிக்குரிய தரிசனங்களை காணட்டும். தெய்வீக வல்லமையால் நிரப்பப்படட்டும். எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் மாறட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உங்கள் குமாரர் மேல், உங்கள் குமாரத்துக்கு மேலே நாவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்துகளும் தரிசனங்களை காண்பார்கள், சொப்பனங்களை காண்பார்கள் என்று சொல்லப்பட்டது. இயேசுவின் நாமத்தில் விஷன் உண்டாகட்டும் ஆண்டவரே. Let the vision comes Lord. உம்முடைய பிள்ளைகளுக்கு தரிசனங்கள் உண்டாகட்டும். உன்னதமான அனுபவத்தை எங்களுக்கு தாங்க. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட கிருபைகளால் நிரப்புங்க. இந்த வேளையில் எல்லாரும் கைகளை உயர்த்தி செபிப்போம். ஆண்டவரே, எங்கள் சபையில் கடந்த பல நாட்களாக விபிஎஸ் நடந்து கொண்டு வருகிறது. உங்களை அறியாத எத்தனையோ குடும்பங்கள்லேருந்து சிறு பிள்ளைகள் வருகிறார்கள் ஆண்டவரே. ஒரு சினிமா நடிகனுக்காக ஓட்டு போடுங்கள் என்று சின்ன பிள்ளைங்க சொல்கிறாங்க ஆண்டவரே. அதை கேட்டு பெரியவங்க போடுறாங்க ஆண்டவரே. ஆனால் இங்கே விபிஎஸ்க்கு வரக்கூடிய சின்ன பிள்ளைங்க இயேசுவே உண்மையான தேவன் என்று தன்னுடைய குடும்பத்துக்கு சொல்லட்டும். அதன் மூலம் அந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டும். அங்கே இருக்கக்கூடிய விக்கிரக ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்தே போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களை கண்ட்ரோல் பண்ணுற எல்லா விபச்சார ஆவிகள், வேசித்தன ஆவிகள், விக்கிரக ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் எதிர்க்கிறோம். ஒரு மனதோடு எதிர்க்கிறோம். சபையாய் சேர்ந்து எதிர்க்கிறோம். இந்த விபிஎஸ் மூலம் அநேக குடும்பங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவார்களாக, அநேகர் மனம் திரும்புவார்களாக, ரட்சிக்கப்படுவார்களாக, ஞானஸ்தானம் பெறுவார்களாக. இந்த விபிஎஸ்ல டீச்சிங் பண்ணுற பிள்ளைகள் மேலே ஒரு வைராக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த டீச்சர்கள் இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய இருதயம் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. லிடியாளுடைய உள்ளத்தை திறந்த கர்த்தர் பிள்ளைகளுடைய இருதயங்களை திறந்தருளுங்க ஆண்டவரே. இது வருஷம் நடக்கிற ஏதோ ஒரு ஆண்டவரே விழாவாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஒரு ஆவிக்குரிய என்கவுண்டராக இருக்கணும் ஆண்டவரே. ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். சின்ன பிள்ளைங்கள்லாம் போய் இயேசுவே ரட்சகர் என்று சொல்லணும், இயேசுவே மெய்யான தேவன் என்று சொல்லணும். உம்முடைய வல்லமை இந்த பிள்ளைகளை மாற்றணும் ஆண்டவரே. இந்த விபிஎஸ் நடத்துகிற பிள்ளைகள் மேலே அபிஷேகத்தை ஊற்றுங்க. இந்த விபிஎஸ் முழுவதும் உடைய பிரசன்னம் நிறைந்திருக்கட்டும்.
இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே.